இங்கே தான் நான் தங்கியிருக்கிறேன். நான் தங்கியிருக்கிற கெஸ்ட் ஹவுஸ். ஹீரோ ஹீரோயினி எல்லோரும் இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. லைட்மேனு செட் ஆளுங்க எல்லாம் இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. இப்படி கீழே இறங்கி போகணும், கீழே மலைக்கு போகணும். பாருங்கள், இது ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸ் தான். இங்கே வந்தீங்கன்னா நல்லா ஒரு ஜாலியாக இருக்கலாம். வாங்க, கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா இங்கே தான் ஹீரோ ஹீரோயினி எல்லாம் தங்கியிருக்கிறாங்க. அப்படியே வந்தீங்கன்னா மேனேஜரு, இதில் ஃபுல்லாக மேனேஜர் எல்லாம் தங்கியிருக்கிறாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இடத்துல தங்கியிருக்காங்க. இப்போ இந்த மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போகணும். அது 1 கிலோமீட்ரு அப்படியே நடந்து போகிறேன். அது ஜாலியாக எந்தெந்த இடம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த மலையில் கூட தெரித வெள்ளையா, அதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் தான். இந்த தெரியுதுங்களா, அதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் தான். இல்லை நடந்து போகணுங்க, தெரியுதா, ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸ் தான். இதுதான் மேனேஜர் தங்கியிருக்காங்க. ஃபோன் நம்பர் இருக்குது, வேணால் ஃபோன் பண்ணி ரூம் எடுத்துக்கோங்க. வாடகை கம்மி தான். ஒரு வீடியோ போட்டேன்ல, அது இந்த பாதையில் தாங்க நடந்து வந்தேன். பாருங்கள் எவ்வளோ இறக்கமாக இறங்கி போகணுன்னு பார்த்தீங்களா. அங்கேருந்து இறங்கி அங்கே போய் ஏறணும். பாருங்கள் இப்படி தான் இறங்கி அந்த மலை அங்கே மேலே ஏறி போகணும். அங்கேருந்து இன்னொரு மலைக்கு போகணுங்க. பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இது நான் இறங்கி வந்த மலை. இதோட ஹைட்டாக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக நேராக போகிறோமா, போய் இறங்கி அந்த மலையில் அப்படியே ஏறி அப்படியே அங்கே பல்லன்னு பார்த்தீங்களா. இந்த பதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பூ பூத்துருக்கும், பூவாக நிறைய பூத்துருக்கும். ரோட்டில் கூட பாருங்களேன், பச்சை பசேன்னு அழகாக தாங்க இருக்குது இந்த ஊர். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து மாஞ்சோளன்னு ஒரு ஊர் இருக்குது, திருநெல்வேலி பக்கத்தில். இப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டிலே நிறையா ஊர் இருக்குது. ஊட்டி, கொடைக்கானல், கேரளாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்குது. இது இறக்கும், அதில் ஏறணும். மலையிலேருந்து இப்படியே நடந்து கீழே வந்தேன். அது பெரிய மலை, பார்க்க உங்களுக்கு சின்னதாக இருக்கும். இப்போ அந்த தெரியுது பார்த்தீங்களா, அது பலாமரம். அப்புறம் இந்த இன்னொரு மரம் தெரியுது, அதுவும் பலாமரம். இது வந்து புறம்போக்கு இடம், அதாவது ஓடை தண்ணி வர இடம். இதில் வந்து நிறைய பலாமரம் இருக்குது. ஃபுல்லாக பலாமரமாக இருக்குது. யார் வேணாலும் பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பலாமரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள் நண்பர்களே. எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்களேன். இங்கெல்லாம் வந்து ரோட்லேயே வந்து பலாமரத்தில் வெறும் காயாக இருக்குங்க. பெரிய பெரிய காயெலாம் கிடக்கு. யார் வேணாலும் பறிச்சுக்கலாம். நம்ம ஊரில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லோரும் பறித்து நல்லா சாப்பிடுவாங்க. சரி நண்பர்கள், இன்னும் இடத்த காட்டுறேன். நடந்து வந்த பாதை அந்த மலையிலேருந்து தான் வந்திருக்கிறோம். இப்போ பாருங்க, பெரிய கேட்டு. இந்த கேட்டு பெரிய கேட்டு. இது ஃபுல்லாக ஒரு ஆள் இடத்துக்குள்ளே தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. செம்ம ஜாலியாக இருக்கும். வாங்க, இப்போ இந்த மெயின் ரோடு, இந்த பக்கம் மெயின் ரோடு அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு சிட்டிக்கு போகிறது. வாங்க, இப்படித்தான் போக போகிறோம். அப்படித்தான் நான் வந்தேன். அந்த மலையில் தான் நான் இருந்தேன். அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தால் இப்போ நான் போகிற இடம் இதுதான். இந்த கெஸ்ட் ஹவுஸு. இந்த கெஸ்ட் ஹவுஸ்லாம் உள்ளே இருக்குது. இப்போ இது உள்ளே தான் போகிறேன். ஓகேங்களா. இந்த